இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் முள்ளங்கி சாம்பார், ரைஸ், ரசம், கொத்தவரங்காய் பொரியல், முட்டை தோசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடுப்பில் முட்டை, இன்னொரு அடுப்பில் கொத்தவரங்காய், ஒரு அடுப்பில் உலை ஊற்றி வச்சாச்சுங்க. டைமில் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு கழுவி எடுத்தாச்சுங்க. 2 பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு மூடி வச்சிடலாங்க. முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம பருப்பு வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் வரட்டுங்க. பருப்பு நல்லா வெந்துக்கிச்சிங்க. எடுத்து வச்சிடலாம். குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அரிஞ்சு வச்ச முள்ளங்கி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். காய் நல்லா வெந்து வந்துச்சுங்க. வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாங்க. குழம்பு கொதி வரட்டுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சிங்க. புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். குழம்பு கொதி வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாங்க. குழம்பு ரெடி. டைமில் நம்ம பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். முட்டை பொரியல் ஒன்று, கொத்தவரங்காய் பொரியல். வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, பூண்டு, வெங்காயம், இன்னொரு அடுப்பில் வேக வச்ச முட்டை எடுத்து போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், பெப்பர், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு முட்டையை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சிங்க. வேக வச்ச கொத்தவரங்காய் எடுத்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, அரைச்சி வச்ச பூண்டு, மிளகு ஜீரகத்தை போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு கொதி வரட்டுங்க. ரசம் எடுத்து வச்சிடலாம். முட்டை தோசை ஊற்றி எடுத்து வச்சுக்கலாங்க பசங்களுக்கு. இந்தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.